வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இன்றைய தேதி ஏப்ரல் 8, 2026 புதன்கிழமை. சஷ்டி, மூல நட்சத்திரம், தனுர் ராசி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தொழிலுக்கான, அறிவுக்கான, புத்திசாலித்துக்கான, தெய்வீகத்திற்கான ஒரு நாள்னு சொல்லலாம் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா. சரி, மேசராசிக்கு எப்படி இருக்கும்? அறிவு திறமை அழகாக ஜெயிக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம், ஆனால் குருச்சந்திர யோகம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. லைட்டாக டயர்டாக இருக்கீங்க, ஆனால் வாழ்க்கை நன்றாக இருக்குது, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட நன்றாக போகுது, நண்பரோட நன்றாக போகுது, தேவை சிந்தனை 7ஆம் வீட்டில் எந்த தவறும் இல்லை. கண்டிப்பாக ஒரு மைல்டு, ஒரு வெற்றிகரமான ஒரு நாள். கடகராசிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேன்னு சொல்லலாம். காரணம், குருச்சந்திர யோகம், 6ஆம் வீட்டில் சந்திரன், உங்கள் ராசியை சந்திரன் 6 இருக்கனால தடையை தாண்டி ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் மரியாதை, வாழ்க்கை விருத்தி, சுப செலவுகள் அருமை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை சந்திரன் 4ல் உங்களுக்கு குருச்சந்திர யோகம், கண்டிப்பாக இன்பகரமான வெற்றிகரமான ஒரு நாள். துளாராசி பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதில் ஜெயிக்கிறீங்க, அருமையான நாள். விருச்சிராசி பொறுத்த வரைக்கும் குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, டிஸ்கஷன் அருமையாக இருக்குது. தனுராசி பொறுத்த வரைக்கும் லைட்டாக உடம்பு இம்பேலன்ஸ், ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, வெற்றிகரமாக இருக்கீங்க, நினச்சி நடக்க போகுது. மகராசி பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள், சுப விருத்தி, வாழ்க்கை நன்றாக இருக்குது. கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே இன் ப்ராஃபிட், பெனிஃபிட், சக்ஸஸ், குடும்ப வாழ்க்கையில் எதிரியை ஜெயிக்கிறீங்க கும்பராசிக்கு. இப்போ நான் மீனராசிக்கு வர்றேன். மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்குரிய அருமையான நாள். குழந்தைகளுக்கும், குடும்பத்திற்கும், தொழிலுக்கும், அடிப்படை வாழ்க்கைக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி டே. நம்மளே இந்த தினசரி பலனோட சேர்த்து தொடர்ந்து சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள், அதை அப்படியே ஒரு ரூமி சொல்கிற மாதிரி, திருக்குறள் எடுத்து சொல்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். காரணம், முடிவு எடுக்க வைக்கிறது கடவுள். இதை நான் அடைய போகிறேன் நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவை எடுக்க சொன்னது கடவுள். அப்போ கடவுள் எடுக்க சொல்லியிருக்காருன்னா அதை நடத்தி வைக்க போகிறதும் கடவுள். ஜஸ்ட்டு கடவுள் நம்புங்க, முடிவெடுங்க, அந்த முடிவை சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் உலக கொடிசில் ஒருவராவீர். நன்றி மேலே, வாழ்த்துக்கள்.